வடக்கு வைக்க போகிறோம். இப்படி கிழக்கு பார்த்தா வைக்கிறோம். கிழக்கு பார்த்து இருக்கு. அதெல்லாம் வந்து மேற்கு மாமன் தான் வைக்கணும். ரெண்டும் இப்படி பார்த்து வச்சுருக்கோம். கிழக்கு வத்து கிழக்கு வத்த ஒரு சாமி எப்பவுமே கிழக்கு வத்த இருக்கு. அந்த இதில் வந்து இந்த காலத்துக்கு வச்சு தண்ணியே இப்படி ஊற்றிட்டீங்க. சாமி வந்துருச்சு உங்களுக்கு இன்னைக்கு. ரெண்டு பேரும் அந்த கல் எடுத்து வச்சுக்கிறாங்க. அது ஜாமா வந்தா நான் கழுவ மாட்டோம் தெரியும். வடபக்கல்ல அதை எடுத்து வச்சுக்கலாங்க. இது பெருசா? பெருசு. அப்புறம் இந்த உள்ளுக்கு பாருங்க சின்ன கல், அது இங்கே வச்சுக்கிறாங்க. இந்த செவத்தோட அங்கே செவத்து வைப்போம் இல்லைங்களா? இந்த செவத்து வைக்கும்போது இதுக்கு ஜாயின் பண்ணி இந்த செவத்துல வச்சு சோப்பு இப்படி வைக்கிற மாதிரி. ஆமாம், சோப்பு வச்சுக்கலாம். அது இன்னைக்கு கூட ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். இந்த ஒரு சின்ன கல்லுல அங்க வீட்டுல இருந்துச்சுல்ல அந்த மாதிரி. நான் சொன்னேன், ஐடியா தெரியல. அக்கா கீழே வைக்கிறது பத்தி இல்லை அக்கா, எதுக்கு கை விட்ட என் பிள்ளை இப்படி எடுக்கிறக்கா? அது பயத்துல வைக்கலக்கா. நீங்க அந்த வீடு ரொம்பவுமே இதே நீங்க சொன்ன இருக்குதுக்கா. என் புள்ள இதையே ஏறாக்கா. நீங்க வேற இந்த அளவு போட்டு மேடு பண்ணிட்டு கூட மேலே கொட்டிக்கலாம். அப்படியே மேடு பண்ணக்கூடாதுங்க. அது மேடு பண்ணக்கூடாதுன்னா கீழே ரொம்ப மெலிசான கல் இருக்குமல்ல, ரொம்ப பழக மாதிரி கையாளத்து பழகையாட்டம் இருந்தாலும் இருக்குக்கா. பழகையாட்டம் இருக்குது, வாங்கி வச்சப்பா. இப்போதைக்கு இருக்கு. அது கொண்டு போய் இப்படின்னு அப்படி ஒன்று வச்சு வந்துக்கலாம். அது உங்க வாரிசு கொண்டு மிச்சம் வைக்காது. நீங்க வேற